வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பலன் தராத புக்தி. அதாவது ஒரு தசையில் எந்த புக்தி பலன் தராது, அல்லது அதை பலன் தராதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை மாறுபாடான பலனை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்றத ஒரு இதுவாகவே பார்ப்போம். சரி, இதை பொதுவாகவே சஷ்டாஷ்டக தசாபுக்திகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ இங்கே வேணால் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த தசாபுக்தி, அந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தியில் ஒரு சின்ன ஒரு லைன் எடுத்து தான் இதை ஃபுல் இந்த வீடியோ. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு புக்தி பலன் தரணும் அப்படின்னா நம்பர் 1, அது 6-8 இருக்கக்கூடாது. தசாநாதனுக்கு 6-8 இருக்கக்கூடாது. அதனுடைய சாரநாதன் 6-8 இருக்கக்கூடாது. நான் விதியை சொல்கிறேன். சாரநாதன் 6-8 இருக்கக்கூடாது. 3வது, அந்த புக்திக்கு 6-8 கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதாவது இது ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பு. 6-8 இருக்கக்கூடாது. இதுதான் இப்போது மூல விதி தான். அந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்றது அடுத்த அமைப்பு. அதாவது பலன் தராது அப்படின்னா, பலன் தராத புக்தி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாத புக்தி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, எந்த பலனை அந்த புக்திநாதன் செய்யணுமோ தசாநாதன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த பலனை செய்ய மாட்டார். இதுதான் அமைப்பு. சரி, ஒரு உதாரணம் பார்ப்போம். இது எப்படி ஒரு உதாரணம் பார்ப்போம்னா, ஒரு ஜாதகம் வந்தது. ஒரு ஜாதகம் வந்தது. இது இருக்கும் கிட்டத்தட்ட இங்கே என்ன வரும், சஷ்டாஷ்டகம். இந்த சஷ்டாஷ்டகத்தில் புதன், ஓகே, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த இடத்துல சந்திரன் இந்த இடத்துலையா என்னன்றது எனக்கு தெரியலை. ஓகே, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும். அடுத்த ஜாதகம் வேணால் நான் கரெக்டாக போடுறேன். இது ஒரு 7-8 மாதம் இருக்கும். குருவா கூட இருக்கலாம். குருவா கூட இருக்கலாம். அதாவது நடக்கிறது அவங்களுக்கு குரு தசை நடக்குது. புரியுதுங்களா? நடக்கிற தசை குரு தசை. இப்போ இந்த குரு தசையில் செவ்வாய் புக்தி சஷ்டாஷ்டகம். கரெக்ட், குரு தசை தான். கரெக்ட், குரு தசை தான். ஏன் அப்படின்னா, குரு தசையில் ராகு புக்தியில், குரு தசையில் சந்திர புக்தியில் கல்யாணம் ஆயிடுச்சு. குரு தசை சந்திர புக்தியில் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாதகருடைய தாய் என்கிட்ட கேட்குறாங்க, பலன் கேட்டாங்க. நான் கேட்ட கேள்வி, குரு தசையில் செவ்வாய் புக்தி நடக்குது. நான் கேட்ட கேள்வி அவங்கக்கிட்ட, என்னம்மா ரொம்ப பேசுகிறாளா அவங்க பொண்ணு? இப்படிதான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ரொம்ப பேசுகிறாளா? சார் எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், இது வரைக்கும் என் பொண்ணு வாயே திறந்தது கிடையாது. அந்த புள்ள பூச்சி வாயே திறக்க மாட்டாங்க. லக்னத்தை குரு பார்க்குது வேறு. 9ல் குரு இருந்து லக்னத்தை குரு பார்க்கும் அமைப்பு. புள்ள பூச்சி வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னு தெரில, இந்த குருதசை செவ்வாய் புக்தியில் ரொம்ப பேசுகிறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல.
அதுக்கு காரணம் நான் சொன்னம்மா செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக இருக்காருமான்னு. நான் சொன்ன வார்த்தை செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக இருக்கார். அவர் ராஜயோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் 2ஆம் இடத்துல உட்காந்து என்ன பண்ணுறார்? 2ஆம் வீட்டான வாக்கு மூலமாகத்தான் கெடுக்கிறார். வாக்கு மூலமாக மட்டும் இல்லைம்மா, குடும்பத்தில் இதனால் குடும்பத்தில் சலசலப்பு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். பொண்ணுடைய திருமணமான வீட்டில் அப்படின்னா, ஆமாம் சார் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்? இல்லைம்மா செவ்வாய் புக்தி நடக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுங்கள், பெரிய முடிவெல்லாம் எடுக்க வேண்டான்னு பொண்ணுக்கிட்ட சொல்லி சார்ட் அவுட் பண்ணுங்கள், அப்புறம் சரியாயிடும். இது ஒரு அமைப்பு. இந்த சஷ்டாஷ்டகம் அப்படின்ற தசாநாதனுக்கு புக்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருப்பது. அடுத்தது இப்படி ஒரு ஜாதகம் பார்த்தேன். இப்படி ஒரு ஜாதகம். இவர் வந்து புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார். புதன் வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பார். குருவோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம். ஓகே, இவரும் குருவோடைய நட்சத்திரம் தான், சனியும் குருவோடைய நட்சத்திரம் தான். நடக்கிறது சனி தசையில் செவ்வாய் புக்தி. சனி தசையில் செவ்வாய் புக்தி. சனி தசையில் செவ்வாய் புக்தி. நான் சொன்ன இது தான், இல்லைப்பா இது சரியாக வராது, இந்த சனி தசையில் செவ்வாய் புக்தி சரியாக வராது. முதல்ல சஷ்டாஷ்டகம், தசாநாதனுக்கு புக்திநாதன் சஷ்டாஷ்டகம், புக்திநாதனுக்கு சாரநாதன் சஷ்டாஷ்டகம். புரிஞ்சுக்கோங்க, புக்திநாதனுக்கு சாரநாதன் சஷ்டாஷ்டகம். அதனால் இந்த செவ்வாய் புக்தியில் நல்ல பலன் இப்போ இல்லை. என்ன சார் பண்ணும் கேட்டது, என்ன சார் பண்ணும்? ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாமல் இருக்க சொல்லுங்கள். இதே வார்த்தை தான் சொல்லுங்கள், ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகாமல் இருக்க சொல்லுங்கள். கிட்டத்தட்ட செவ்வாய் புக்தி ஆரம்பித்து 5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 மாதமோ 6 மாதமோ ஆயிடுச்சு சார். ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவருனர். இதான் அமைப்பு. ஸ்டாக் மார்க்கெட் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கார் அவர். அப்போது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்க வேண்டியவர் கேம்பிளிங்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம். 5ஆம் இடம் எண்ணம் செயல், அதில் கேம்பிளிங். அதில் உக்காந்துட்டு அவரே 9ஆம் பாக்கியங்களையும் தனம் என்ற பாக்கியத்தை கேம்பிளிங் மூலமாக அடைய வேண்டும் என்று இந்த புக்திநாதன், அதாவது புக்திநாதன் இல்லை, புக்திநாதனுக்கு சாரம் கொடுத்தவன் ஆரம்பித்து வச்ச வேலை. கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்கள் சார், இன்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். இவ்வளவுதான் பதில். ஏன்? செவ்வாய் புக்திக்கு அடுத்தது ராகு புக்தி. இவர் இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய இதில் தான், புதனில் ராகு வந்து சுயச்சாரத்தில் இருப்பார், சுவாதியில் இருப்பார். அடுத்தது ராகு புக்தி, அது 8ல் உட்காந்துட்டு இருக்கு செவ்வாயுடைய பார்வையில். இது தாங்க மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து 2வது அமைப்பில் இந்த புக்தியெல்லாம் பலன் தராது. ஸோ எந்த வேலை இந்த புக்தியில் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த வேலையில் ஒரு நிதானம் தேவை. எப்படி வேணாலும் ட்விஸ்ட் இருக்கும் நடக்கிறதுக்கு. இதுதான் நடக்கும்போ அப்படின்னு ஒரு ஜோசியர் பலன் சொல்கிறேன்னா சர்வ நிச்சயமாக அது நடக்காது, எழுதி தர நடக்காது, நடக்கவே நடக்காது. அது ஏன்னா அந்த ஜாதகரே வந்து ரொம்ப கூர்மையாக இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பார். அதெல்லாம் செஞ்சு பிடிச்சுன்னா அப்புறம் கிரகத்துக்கு என்ன இருக்குது? நீங்கள் நினைக்கிறதையே செஞ்சிச்சுன்னா அப்புறம் கிரகத்துக்கு என்ன வேலை இருக்குது? ஓகே, ஸோ அது ஒரு அமைப்பு. அதே மாதிரி இப்போ இது வந்து இன்னொரு ஒரு ஜாதகம். இது வந்து சித்தரிக்கப்பட்ட ஜாதகம் தான். இது வந்து கம்ப்ளீட்டாக சித்தரிக்கப்பட்ட ஜாதகம். எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு லக்னத்திலேயே குருன்னு வச்சுக்கோங்க, குரு தசை.
இதை காட்டிலும் இப்படி போடலாம். ஏன்னா சுபத்துவம் அப்படின்றதுல எங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகுன்றதை போடலாம். இங்கே போட்டோன்னா இங்கே ராகுவில் ஆரம்பிச்சதுன்னா குரு சரி, கண்டிப்பாக சனி தசை வரும். சரி, ரைட். இப்போது ராகுக்கு எதுவும் எங்கேயாவது போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டது. இந்த இடத்துல புதனுடைய சாரத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புதனுடைய சாரம் வேண்டாம், புதனுடைய சாரம் கூட வேண்டாம். புதன் சனி லக்னாதிபதியுடைய சாரம்னு வச்சுப்போம். சனியோடைய சாரத்தில் இருக்கார், லக்னாதிபதியுடைய சாரம் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா சில சமயத்தில் லக்னாதிபதியே வந்து எல்லாத்தையும் நிர்ணயம் செய்வார் அப்படின்னு அடுத்த ஒரு கட்டம் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இப்போ லக்னாதிபதியுடைய சாரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த செவ்வாய் ஒருவேளை இந்த 1 2 3 சந்திர புக்தி குரு புக்தி இந்த 4 புக்திகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே 3 இங்கே 3 கிட்டத்தட்ட இந்த 6 அந்தரங்களும் இந்த செவ்வாய் புக்தியில் அவுட்டு. இந்த 6 அந்தரமும் செவ்வாய் புக்தியில் அவுட்டு. அப்போ எப்படி இந்த புக்தி வேலை செய்யும்? ஏன்னா செவ்வாய்க்கு 6ல் சூரியன் புதன் சுக்கிரன், செவ்வாய்க்கு 8ல் சந்திரன் சனி குரு. இந்த சனி தசை சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிருங்க. புரியுதுங்களா? இந்த சனி தசைன்றதை விட எப்படி மாற்றிக்கலாம், இந்த செவ்வாய் புக்தி சூப்பராக இருக்கும்னு ஏதாவது ஒரு ஜோசியர் சொல்லணும், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிருங்க. வராது. ஒரு வேளை சரி வாங்கி இப்படியே போடுவோம். ஏன்னா சில சமயத்தில் இந்த பௌர்ணமின்றது வந்து எவ்வளவோ பெரிய ஒரு, எங்கே பார்த்தாலும் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம். சந்திரன் இங்கே இருக்காது. இந்த இடத்துல வந்து இப்படி இருந்தாலும் சனி தசை வரும். சரி, இப்போது இந்த சுபத்துவமான பௌர்ணமி சந்திரன் மற்றும் குருவுடன் சேர்ந்த சனி, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், நான் இங்கே சூரியனை போட்டிருக்கேன். பௌர்ணமியிலேருந்து வெளியில் வந்த சந்திரன், பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் மற்றும் குரு, அங்கே சனி சும்மா தக்க 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 தக்கன்னு ஜம்முன்னு உட்காந்துருக்கார் சனி. சரி, இந்த சனி தசை எப்படி இருக்கும்? சுத்தமாக வேலை செய்யாது. வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? எல்லாம் இதில் இருக்குது. எல்லாமே இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சனி வந்து குரு செவ்வாய், இவர் மட்டும் செவ்வாயோடைய சாரத்தில் இருந்துட்டார். தொலைஞ்சான் மனுஷன். உண்மைதான், தொலைஞ்சான். குதிரைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி விட்டு அப்படியே ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த சனி தசை முடிஞ்சு நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு பார்த்தா ஆரம்பித்து ஒரு 2 அடி தான் வந்திருக்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில். இதுதான் உண்மை. அப்போது எந்த புக்தி பலன் தராதுன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான புக்திகள் பலன் தராது சார். உதாரணத்துக்கு எல்லாருமே இந்த இடத்துல வந்து சுக்கிரன் சூரியன் அஸ்தமனம் பண்ணிவிட்டு சூரியன் ஜம்முன்னு தகதகன்னு இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வேணாலும் வச்சுக்க. இந்த இடத்துல சுக்கிரனையும் செவ்வாயும் அஸ்தமனம் பண்ணியிருக்காரு, ஜம்முன்னு இருக்காரு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சனியோடைய சாரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். இல்லை அந்த மாதிரி வச்சுப்போம். இல்லை வேண்டாம்ப்பா புதனுடைய சாரத்திலேயே இருக்காருன்னு வச்சுப்போம். சூரியனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் புதனுடைய சாரத்திலே இருக்கும். அது 6ல் இருக்குது. இதுதான் அமைப்பு. ஸோ எந்த புக்தி பலன் தராது? ஒரு 3 ரூல் போட்டோம் பாருங்கள். அந்த புக்தி பலன் தராது. ஏன்னா அந்தரநாதன் ரொம்ப முக்கியம். அந்த அந்தரங்கள் தசாநாதன் புக்திநாதனுக்கு சொல்லுவார்,
புக்திநாதன் அந்தரநாதனுக்கு சொல்லுவார். எல்லாமே சும்மா ஒரு சூப்பர்வைசர் மாதிரி தான் இருந்தால், அப்போ நீ இதை போய் செய்யின்னுவார். ஃபைனலாக இருக்கிற அந்த நாளைக்கு எந்த கிரகத்தோடைய ஒரு ஆளு மேலே வரீங்களோ அந்த கிரகம்தான் அந்த செயலை செய்ய போகுது. அப்போது அந்த கிரகம் செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு சஷ்டாஷ்டக அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ சொல்கிறத கடைசியாக செய்யணும்னா இங்கேயே 2வதுலேயே ஜெகா கொடுத்துருவாரே எங்கள் செவ்வாயே, அவர் ஏதோ சொல்கிறாரு, நீ ஏதோ செய். அதுக்கு அந்தரநாதர்கள் என் பாஸே எதுவும் சரியாக சொல்லலை, அப்புறம் நான் என்னத்தை செய்ய போகிறேன், அப்படியே தேமேன்னு போகும். இன்னும் கோச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது இன்னும் கடுமையான பலன்கள் இருக்கும். தேவையில்லாத இடத்துல போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை போய் ஒரு சூதாட்டத்தில் உட்கார்றது, ரம்மி விளையாடுறது, இல்லை போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை இழக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். இதுதான் பலன் தராத புக்தி அப்படின்னு சொல்கிறது. பலன் தராத புக்தின்றதோட வேறு பலனை செய்யக்கூடிய, நமக்கு வேண்டாத பலனை செய்யக்கூடிய புக்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு டச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது நான் கொஞ்சம் இந்த 20 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, 10-15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். இதை என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ கரெக்டாக இருக்கும். என் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? நன்றி நண்பர்களே.